வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ரயில்வே துறையில் வரும் நிதியாண்டிற்கான கூடுதல் மானியக் கோரிக்கை மீதான விவாதம் மக்களவையில் இன்று நடைபெற்றது. மாலுமிகளின் பாதுகாப்பிற்கு அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கிழக்காசிய கொள்கையில் வியட்நாம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஈரான் பாதுகாப்பு தலைவர் அலி லார்ஜியானி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்திய கால்பந்து லீக் போட்டியில் ராஜஸ்தான் எஃப்சி அணி ரியல் காஷ்மீர் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். ரயில்வே துறையில் வரும் நிதியாண்டிற்கான கூடுதல் மானியக் கோரிக்கை மீதான விவாதம் மக்களவையில் இன்று நடைபெற்றது. இந்த விவாதத்தில் பேசிய பிஜேபி உறுப்பினர் மாளவிகா தேவி, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வேயின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். நிதிநிலை அறிக்கையில் ரயில்வேக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இதன் மூலம் வருவாய் அதிகரிப்பதுடன் பயணிகளின் வசதிகளும் மேம்படும் என்று தெரிவித்தார். படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில், கிழக்கு மேற்கு சரக்கு ரயில் தடம், கவச் பாதுகாப்பு திட்டம், ரயில் மின்மயமாக்கல், இரட்டை ரயில் பாதை பணிகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். இதில் பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் சதாப்தி ராய், 341 ரயில்களுக்கு பேண்ட்ரி உணவக சேவை இல்லை என்று குறை கூறியுள்ளார். ரயில்களில் தரமான உணவுகள் வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாலுமிகளின் பாதுகாப்புக்கு அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு ஏற்றி வந்த ஷிவாலிக், நந்தாதேவி கப்பல்களின் மாலுமிகளுடன் உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உலகளாவிய பிரச்சினையின் போதிலும் பாதுகாப்பாக கப்பல்கள் இந்தியா வந்தடைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை வழியாக சமையல் எரிவாயு கப்பல்கள் பாதுகாப்பாக நமது துறைமுகம் வந்தடைந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வளைகுடா பகுதியில் உள்ள அனைத்து இந்திய கப்பல்களும் பாதுகாப்பாக இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கப்பல் அமைச்சக சிறப்பு செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சின்ஹா, கடந்த 24 மணி நேரத்தில் 161 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரப்பட்டதாக தெரிவித்தார். குஜராத்தின் காண்ட்லா துறைமுகத்துக்கு இன்று அதிகாலை எரிவாயு கப்பல் நந்தாதேவி பாதுகாப்பாக வந்தடைந்ததாக அவர் கூறினார். நந்தாதேவி, ஷிவாலிக் கப்பல்களிலிருந்து எரிவாயு சிறிய கப்பல்களில் ஏற்றி நாட்டின் பல்வேறு துறைமுகங்களுக்கும் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க பசுமை பொருளாதாரம் மிகவும் முக்கியமானது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிலையான வர்த்தக உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் எரிசக்தி தேவைக்கேற்ப பசுமை எரிசக்தி கட்டமைப்பை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலகளாவிய சுற்றுச்சூழல் நெறிமுறைகளை பின்பற்றி இந்தியா பாதுகாப்பான எரிசக்தி பயன்பாட்டில் ஈடுபட்டு வருவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். வியட்நாமுடனான உறவுகளை மேம்படுத்த ஆவலுடன் இருப்பதாக மத்திய சிறுபான்மையின அமைச்சக செயலர் டாக்டர் சந்திரசேகர் குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வியட்நாம் இணையமைச்சர் திரு தாங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் கிழக்காசிய கொள்கையில் வியட்நாம் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார். இந்தியா வியட்நாம் இடையே கலாச்சார வரலாற்று உறவுகளை அவர் எடுத்துரைத்தார். இந்தியாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட புத்தரின் புனித சின்னங்கள் வியட்நாமில் காட்சிக்கு வைக்கப்பட்டதை டாக்டர் சந்திரசேகர் குமார் சுட்டிக்காட்டினார். இந்தியா ரஷ்யா இடையே தீவிரவாத தடுப்பு, ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. புதுதில்லி வந்துள்ள ரஷ்ய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் அலெக்சாண்டர் அலிமோவ், வெளியுறவுத்துறை கிழக்கு பிராந்திய செயலர் சிபி ஜார்ஜுடன் இந்தியா ரஷ்யா ஐநா ஆலோசகர் கூட்டத்தில் பேசினார். ஐநாவில் எழுப்பும் பிரச்சினைகள் குறித்து இரு நாடுகளும் கருத்துக்களை தெரிவித்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தம், ஐநா அமைதிப்படை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஓட்டு 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 ஓட்டுக்கு பணம் ஈட்டுவோரை ஓட்டு 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 காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு காட்டு காட்டு. ஓட்டு 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 ஓட்டுக்கு பணம் ஈட்டுவோரை ஓட்டு 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 காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு காட்டு காட்டு. எந்த வடிவத்திலும் இலவசங்கள் ஏற்காதே, பல்லை எண்ணிக்கின்ற பரிசுகளை தீண்டாதே, கொஞ்சலுக்கு கொஞ்சமும் நீ மயங்காதே, எந்த மிரட்டலுக்கும் எப்போதும் அஞ்சாதே. வெகுமானத்தால் உன் தன்மானத்தை யாரிடமும் விலை பேசாதே, நீ சட்டத்தை விட்டு விலகி போகாதே. ஓட்டுக்கு பணத்தை நீட்டுவதும் குற்றமே, நோட்டுகளை கை நீட்டி வாங்குவதும் குற்றமே.
ஈரான் பாதுகாப்பு தலைவர் அலி லரிஜானி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார். ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அலி லரிஜானி பொறுப்பேற்றார். ஈரானின் மறைந்த தலைவர் அயத்துல்லா கமேனியின் ஆலோசகராக இவர் பணியாற்றினார். மேலும் கடந்த 2008 முதல் 2020 ஆண்டு வரை ஈரான் நாடாளுமன்ற அவைத் தலைவராக அவர் பதவி வகித்தார். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பாசிஜ் துணை ராணுவப் படையின் கமாண்டர் சொலைமானியும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. கேரளத்தில் தேர்தல் ஆணையம் 5 மூத்த அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய உத்தரவிட்டுள்ளது. நாளை காலை இந்த அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்ட இடத்தில் பொறுப்பேற்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோழிக்கோடு காவல்துறை ஆணையராக திரு மெர்லின் ஜோசப் மற்றும் திருசூர் காவல்துறை ஆணையராக தாம்சன் ஜோஸும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆலப்புழா மாவட்ட ஆட்சியராக திரு இன்பசேகரும், தடிப்பரம்பு வருவாய் கோட்டாட்சியராக திருமதி வந்தனாவும், கண்ணூர் தலைமை பதிவாளராக திரு சச்சின் கிருஷ்ணாவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இடமாற்றம் செய்யப்பட்ட இந்த அதிகாரிகளுக்கு தேர்தல் தொடர்பான பணிகள் வழங்கக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கேரளம் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடவுள்ள 55 வேட்பாளர்களின் பட்டியலை காங்கிரஸ் கட்சி இன்று வெளியிட்டுள்ளது. கேரளம் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு வி.டி. சதீசன் பரவூரிலிருந்தும், திருவாஞ்சூர் ராதாகிருஷ்ணன் கோட்டயத்திலிருந்தும், ரமேஷ் சென்னிதலா ஹரிப்பாடு தொகுதியிலும் போட்டியிடவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடவுள்ள 291 வேட்பாளர்களின் பட்டியலை திரிணாமுல் காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. அக்கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி தபானிபூர் தொகுதியிலிருந்து போட்டியிடவுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சுபேந்து அதிகாரி பிஜேபி சார்பாக செல்வி மம்தா பானர்ஜியை எதிர்த்து போட்டியிடவுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக 135 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீண்டும் போட்டியிடவுள்ளனர். கட்சியில் மொத்தமுள்ள 291 வேட்பாளர்களில் 52 பேர் பெண்கள் ஆவர். ஆந்திர பிரதேசத்தில் சமையல் எரிவாயு விநியோகம் குறித்து முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அமராவதி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தில் 14,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு இருப்பில் உள்ளதாக கூறினார். ஆந்திர பிரதேசத்தில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை என்றும், மருத்துவமனைகள், உணவகங்களுக்கு போதிய சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் அடுத்த 15 நாட்களுக்கு விநியோகம் செய்வதற்கான சமையல் எரிவாயு இருப்பில் உள்ளதாக திரு சந்திரபாபு நாயுடு கூறினார். தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த 48 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி.ஆர். துரை தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பதிவாகியுள்ளது. வானிலை முன் அறிவிப்பு: தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் வரும் மார்ச் 19ஆம் தேதி வரை தென் தமிழகம் மற்றும் வடக்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை இன்று முதல் மார்ச் 22ஆம் தேதி வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறையக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதனிடையே உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இன்று ஆலங்கட்டி மழை பெய்தது. கோடை காலத்தில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. அதன் பின்பு திடீரென ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனை கண்டு உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பரவசமடைந்தனர். சாலைகளில் முத்துக்களாக விழுந்த ஆலங்கட்டி புற்கள் மீது கோலி குண்டுகள் போல் விழுந்தது. இதனால் பச்சை பசேலென இருந்த புற்கள் வெள்ளை நிறமாக மாறியது. சாலைகள் மற்றும் புற்கள் மீதும் ஆலங்கட்டிகள் விழுந்ததை உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் கண்டு ரசித்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு உதகையில் ஆலங்கட்டி மழை பெய்தது ஆச்சரியம் அளிப்பதாகவும், கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் நீர் ஆதாரங்கள் நிரம்புவதோடு விவசாயிகளுக்கு மழை உதவியாக இருக்கும் என உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர். உதகையிலிருந்து சரவணன். இந்திய கால்பந்து லீக் போட்டியில் ராஜஸ்தான் FC அணி ரியல் காஷ்மீர் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வே துறையில் வரும் நிதியாண்டிற்கான கூடுதல் மானிய கோரிக்கை மீதான விவாதம் மக்களவையில் இன்று நடைபெற்றது. மாலுமிகளின் பாதுகாப்புக்கு அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கிழக்காசிய கொள்கையில் வியட்நாம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஈரான் பாதுகாப்பு தலைவர் அலி லரிஜானி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்திய கால்பந்து லீக் போட்டியில் ராஜஸ்தான் FC அணி ரியல் காஷ்மீர் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.